very good day to all of you, my dear students. Today we are going to discuss the structure of the biosystems technology examination paper and certain issues of the facing the examination. So, biosystems technology subject was introduced to our curriculum, to the advanced levels examination curriculum, with the objective of giving opportunity for those students who are having the technological skills. So, therefore, this subject has two components, the theory component as well as the practical components. So, to discuss all those things, I will request Professor M.M. Najim, who is the Vice Chancellor of the Southeastern University of Sri Lanka. So, Professor Najim, it's up to you to describe the about the examination procedure and the paper. வீட்டிலிருந்து இந்த கலந்துரையாடலை பார்த்து கொண்டிருப்பும் கேட்டுக்கொண்டிருப்பும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய வணக்கம், அத்துடன் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கலந்துரையாடல் உயர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் வினாத்தாள் கட்டமைப்பு அது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக அமைந்திருக்கும். இந்த கலந்துரையாடலில் இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் ரூண பல்கலைக்கழகத்தின் முன்னைய நாள் உபவேந்தர் பேராசிரியர் காமினி சேனநாயக் அவர்கள், அத்துடன் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் சார்பாக உதவி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள், அத்துடன் பாடசாலை ஆசிரியையா திருமதி பிஇசெட் ஷஹீகா ஃபர்வின் அவர்கள் ஹெமாத்தகம் அல் அஸ்கர் வித்தியாலயத்தின் ஒரு ஆசிரியையாக கடமையாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடநெறி 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாடத்திட்டம் தொழில்நுட்பவியல் பாடத்திட்டத்தை முக்கியமாக கொண்டு வந்தது பாடசாலை மாணவ மாணவிகளின் திறமைகளை டெக்னாலஜி சார்ந்த தொழில்நுட்பவியல் சார்ந்த திறமைகளை முன்னேற்றுவதற்காக, அதனூடாக சமூகத்தில் உள்ள எல்லா விடயங்களிலும் உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுள்ள திறமையுள்ள ஒரு மாணவரை உருவாக்க வேணும் என்பதற்காகத்தான் இந்த பாடநெறியை 2013இல் கல்வி அமைச்சால் உருவாக்கப்பட்டது. இந்த பாடத்திட்டம் சம்பந்தமான பரீட்சை திணைக்களத்தால் நடத்தப்படுகின்றது. இந்த பரீட்சை இவ்வினாத்தாள் அதன் கட்டமைப்பை எப்படி அமைந்துள்ளது என்று விளக்குமாறு நான் திரு எஸ் விஸ்வநாதன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி பேராசிரியர் அவர்களே. குருகுலம் வளரும் எம்மை வளர்க்கும் இடம் என்ற நிகழ்ச்சிக்காக மாணவ செல்வங்களே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு கற்றல் வழிகாட்டல் நிகழ்ச்சியாக பரீட்சைக்கு இந்த வருடம் கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவ செல்வங்களே உங்களுக்கான ஒரு வழிகாட்டல் கருத்தரங்காக இது அமைந்து விடுகிறது. பரீட்சைக்காக நீங்கள் எவ்வாறு கற்க வேண்டும், என்ன விடயங்களை தவிர்க்க வேண்டும், என்ன விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்பது போன்ற விடயங்களை இன்று நாம் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். பரீட்சை திணைக்களத்தினாலே தயாரிக்கப்பெறுகின்ற வினாப்பத்திரங்கள் தரம், தகுதி, நம்பகத்தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாக தயாரிக்கப்பெறுகின்றன. விசேடமாக உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடம் தொழில்நுட்பவியல் பாடத்துறையை சார்ந்த ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த பாடம் செய்முறை சார்ந்த ஒரு பாடமாக இருக்கின்ற அதே வேளையிலே இந்த பாடம் விசேடமாக புத்தாக்க திறன்களை விருத்தி செய்தல், சமகால வேலை உலகுக்கு தேவையான திறன்களை கொண்டவர்களை வெளியே வழங்குதல், உயிர் முறைமைகள் பயனுறுதித்தன்மை அதிகரிப்பதற்கேற்ற விஞ்ஞானபூர்வமான விடயங்களை இந்த சமூகத்துக்கு வழங்குதல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கிறது.
இந்த வினாப்பத்திரம் 3 வினாப்பத்திரங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. வினாப்பத்திரம் 1, 2, 3 ஆகியன இதிலே உள்ளடங்கி இருக்கின்றன. இதிலே வினாப்பத்திரம் 1 50 பல்தேர்வு வினாக்களை கொண்ட வினாப்பத்திரமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கின்ற 50 வினாக்களுக்கும் 1 புள்ளி வீதம் 50 புள்ளிகள் வழங்கப்பெறுகின்றன. விசேடமாக முதலாவது வினாப்பத்திரத்துக்கு விடையளிக்கின்ற மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டியதான ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே பதிவு செய்ய விளைகிறேன். சராசரியாக 50 வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக உங்களுக்கு 2 மணித்தியால நேரம் வழங்கப்படுகிறது. சராசரியாக நீங்கள் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 2 நிமிட நேரம்தான் ஒரு வினாவுக்கு விடையளிப்பதற்காக நீங்கள் ஒதுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் சமமாக வகுத்து பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக வினாப்பத்திரத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சரியான விடைகளை அளிப்பதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். அத்தோடு வினாக்களுடைய தண்டு பகுதிகளில் இருக்கின்ற தடித்தெழுத்துக்கள், அத்தோடு விசேடமாக குறிப்பிடப்பட்டுள்ள மிக பொருத்தமான, மிகச்சரியான என்ற அந்த வார்த்தைகளிலே நீங்கள் கூடிய கவனம் செலுத்தி விடைகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று நாம் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதற்கும் மேலதிகமாக இந்த பாடத்தை பொறுத்தளவிலே உருக்கள் இந்த வினாப்பத்திரத்தில் இடம்பெறுகின்றன. உருக்களை உன்னிப்பாக அவதானித்து விடைகளை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். கூற்றுகள் சில வழங்கப்பட்டு அவற்றை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் கேட்கப்படுகின்றன. அத்தனை கூற்றுக்களையும் வாசித்ததன் பின்னர் கூற்றுகளிலே கேட்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக உன்னிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தி அதில் கேட்கப்படுகின்ற விடயம் என்ன என்பதனை தெளிவாக விளங்கி கொண்டதன் பின்னர் விடையளிக்க வேண்டும் என்பதோடு பகுதி 1க்கு விடையளிப்பதற்காக மாணவர்கள் வினாவிடை அடிப்படையிலே மனப்பாடம் செய்து விடையளிப்பதற்கு வருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. மாணவர்களை நீங்கள் வினாவிடை என்பதனை விட விடயங்களினுடைய உள்ளடக்கத்தை, பாட உள்ளடக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பிரயோகத்தன்மை பற்றியதாக இந்த வினாக்கள் கேட்கப்படுவதனாலே செய்முறை ரீதியான பாடம் என்று நாம் முதல் குறிப்பிட்டது போன்று நீங்கள் கற்ற விடயங்களினுடைய பிரயோகம் சம்பந்தமாகவும் உங்கள் அறிவை சோதிப்பதாக இந்த வினாப்பத்திரம் அமைவதனாலே அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பகுப்பாய்வு, பிரயோகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வினாப்பத்திரத்துக்கு நீங்கள் விடையளிக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு வினாப்பத்திரம் 2 பொறுத்தளவிலே வினாப்பத்திரம் 2 A, B ஆகிய 2 பகுதிகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இந்த வினாப்பத்திரத்துக்காக 3 மணித்தியால நேரம் ஒதுக்கப்படுகிறது. 3 மணித்தியால நேரத்துக்கு மேலதிகமாக 10 நிமிடங்கள் மேலதிக வாசிப்பு நேரமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இதிலே AB என்ற பகுதிகளை நாம் உற்று நோக்குகிற பொழுது A பகுதியானது அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 கொண்டதாக இருக்கிறது. இந்த 4 வினாக்களும் கட்டாயமான வினாக்கள். இந்த 4க்கும் நீங்கள் விடையளிக்க வேண்டும். இதற்கு 75% புள்ளிகள் பகிரப்படுகிறது. அதே போன்று B பகுதியை பொறுத்தளவிலே 6 வினாக்களை கொண்ட கட்டுரை வினாக்களை கொண்ட பகுதியாக அது அமைகிறது. இந்த 6 வினாக்களிலிருந்து நீங்கள் 4 வினாக்களை தெரிவு செய்து விடையளிக்க வேண்டும். இந்த 4 வினாக்களுக்கு 100 புள்ளிகள் வீதம் 400 புள்ளிகள் வழங்கப்பெறுகின்றன. மொத்தத்திலே வினாப்பத்திரம் 1, 2, 3 என்று நாம் கருதுகின்ற இந்த செய்முறை பரீட்சை ஆகியவற்றை நோக்குகிற பொழுது முதலாவது வினாப்பத்திரம் உங்களுடைய மொத்த 100 புள்ளிகளிலே 35% புள்ளிகளையும், இரண்டாவது வினாப்பத்திரம் 35% புள்ளிகளையும், செய்முறை வினாப்பத்திரம் 30% புள்ளிகளையும் உங்களுக்கு வழங்குவதாக இருப்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது வினாப்பத்திரத்துக்கு நீங்கள் விடையளிக்கிற பொழுதோ கவனம் செலுத்த வேண்டியதான ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன. அதில் விசேடமாக இந்த மேலதிக வாசிப்பு நேரம் தொடர்பானது. மேலதிக வாசிப்பு நேரம் பரீட்சை திணைக்களத்தினாலே அண்மை காலத்திலிருந்து 3 மணித்தியாலங்களை கொண்ட எல்லா வினாப்பத்திரங்களுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த மேலதிக வாசிப்பு நேரமானது வினாக்களை தெரிவு செய்வதற்காக என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில மாணவர்கள் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பயன்படுத்துகிற நேரமாக இதை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இது சில நேரங்களிலே நீங்கள் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு சில தடையாக இருக்கலாம். விசேடமாக தெரிவு வினாக்கள் வருகிற பொழுது தெரிவு வினாக்களுடைய பகுதிகளை முழுமையாக நீங்கள் வாசித்து, எல்லா பகுதிகளையும் முழுமையாக வாசித்து எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் வெற்றிகரமாக விடையளிக்க முடியும் என்று நீங்கள் கருதுகின்ற வினாக்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த பாடத்தினுடைய வினாப்பத்திரம் 2 பகுதி B-இலே 6 வினாக்களிலிருந்து 4 வினாக்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே 6 வினாக்களையும் முழுமையாக வாசித்து வெற்றிகரமாக விடையளிக்கக்கூடிய 4 வினாக்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்வதற்காக இந்த மேலதிக வாசிப்பு நேரத்தை பயன்படுத்த வேண்டும். அத்தோடு இந்த வினாப்பத்திரத்தில் இருக்கின்ற சில வார்த்தைகள், முதலில் நாம் குறிப்பிட்டது போன்று இரண்டாவது வினாப்பத்திரத்திலே வருகின்ற கட்டுரை வினாக்கள், அமைப்பு கட்டுரை வினாக்களிலே குறிப்பிடுக, விளக்குக, விவரிக்குக, உதாரணத்துடன் விளக்குக, உதாரணங்களை அடிப்படையாக கொண்டு விவரிக்குக போன்ற அந்த சொற்பதங்களிலே நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால்
அதிலே கேட்கப்படுகின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அது தொடர்பாக பேராசிரியர் உள்ளிட்ட இந்த குழுவினர் உங்களுக்கு விவரிப்பார்கள். அது தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அத்தோடு ஒவ்வொரு வினாவிலும் சரி, வினாக்கள் தொகுதிக்கும் சரி, வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை தெளிவாக விளங்கிக் கொள்வதன் மூலமாக நீங்கள் வெற்றிகரமான விடையளிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அத்தோடு வினாக்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது பொதுவான கருத்து, வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்ற பொதுவான கருத்து, குறிப்பான கருத்து ஆகியவற்றை ஆழ்ந்து வாசிப்பதன் மூலமாக தெளிவாக விளங்கிக் கொண்டால் வெற்றிகரமாக நீங்கள் விடையளிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அத்தோடு இந்த 3வது வினாபத்திரம் என்று நான் குறிப்பிட்ட அந்த செய்முறை வினாபத்திரத்தை பொறுத்தளவிலே அது AB ஆகிய 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். அதிலே ஒவ்வொரு பகுதிக்கும் 300 புள்ளிகள் வீதம் 600 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இவ்வாறாக வினாபத்திரம் 2 பகுதிகள் வினாத்தாள் 1, வினாத்தாள் 2, செய்முறை வினாபத்திரம் ஆகிய 3 கொண்டதாக அமைந்திருக்கிறது. வினாத்தாள் கட்டமைப்பு சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை தந்த திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு நன்றி செலுத்திக்கொள்வதுடன் அவர்கள் மாணவ மாணவிகளே அவர்கள் இந்த வினாத்தாள் கட்டமைப்பு அத்துடன் நீங்கள் மிகவும் முக்கியமாக அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள், நீங்கள் வினா பத்திரத்தில் நீங்கள் விடை எழுதும் போது உங்களால் மிகவும் முக்கியமாக என்னென்ன விடயங்களை நீங்கள் அவதானத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் மிகவும் அழகாக உங்களுக்கு சொன்னார்கள். நான் நினைக்கின்றேன் அதன் மூலமாக நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று. இதில் முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டது, 2வது வினா பத்திரம், அந்த வினாத்தாள் அதில் உங்களுக்கு 10 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படுகின்றது. இந்த 10 நிமிடங்கள் உங்களுக்கு கூடுதலாக வழங்கப்படுகின்றது முக்கியமாக அந்த வினா பத்திரத்தை நீங்கள் வாசித்து அதை விளங்கி அதனூடாக நீங்கள் எந்த வினாக்களுக்கு நீங்கள் பதில் எழுத போறீங்க என்ற விடயத்தை முக்கியமாக கருத்தில் கொள்வதற்காக வேண்டி, அதனால் மாணவ மாணவிகளே நீங்கள் இந்த 10 நிமிடங்களையும் மிகவும் பிரயோசனமாக உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமான இன்னொரு விடயம் நாங்கள் கருத்தில் கொண்ட ஒரு விடயம்தான், வினாத்தாள்களை உங்களுடைய வினா பத்திரங்களை நாங்கள் திருத்தும் போது கண்ட முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றுதான் இந்த மாணவ மாணவிகள் இந்த கேள்விகளை சரியாக புரிந்து கொள்ளாதமை. கேள்விகளை சரியாக புரிந்து கொள்ளாமையின் காரணமாகத்தான் அவர்களின் வினாக்கள் சரியானதாக அமைவதில்லை. அப்போ அதனால் இந்த 10 நிமிடங்களில் நீங்கள் இந்த வினாக்களை மிகவும் முக்கியமாக மிகவும் நுணுக்கமாக வாசித்து அதை விளங்கி அதனூடாக நீங்கள் இந்த வினாக்களுக்கு நீங்கள் உங்களுடைய பதில்களை கொடுக்க வேண்டும். அதனால் இந்த 10 நிமிடங்களை நீங்கள் மேக்சிமம் உங்களுக்கு ஏந்த அளவில் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிரயோஜனமாக. நான் மீண்டும் திரு விஸ்வநாதன் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன், இந்த மாணவர்கள் இதுக்கு முந்தின வருடங்களில் இந்த மாணவர்களின் அடைவை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமாக இருந்தால் அது மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். திரு விஸ்வநாதன் அவர்களே, மாணவர்களின் அடைவை பற்றி ஒரு விளக்கம் தந்தால் நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக பேராசிரியர் நாஜிம் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய 2015ஆம் ஆண்டிலே இந்த தொழில்நுட்பவியல் துறை பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. அதிலே உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தை பொறுத்தளவிலே 2015ஆம் ஆண்டிலே முதற் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு சுமார் 4815 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். கடந்த வருடத்தை பொறுத்தளவிலே புதிய பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டம் ஆகிய 2 பாடத்திட்டங்களுக்குமாக மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். அதிலே புதிய பாடத்திட்டத்தின் கீழே 6804 மாணவர்களும் பழைய பாடத்திட்டத்தின் கீழே 3074 மாணவர்களுமாக 9878 மாணவர்கள் மொத்தமாக தோற்றியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் இந்த பாடத்துக்காக கடந்த வருடத்திலே தோற்றியிருந்தார்கள். அவர்களுடைய அடைவு எவ்வாறு இருந்தது, அதிலே ABCS சித்திகளை பெற்றவர்களுடைய அளவு எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாக நாம் இப்பொழுது நோக்குவோம். அதிலே புதிய பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டம் ஆகிய 2ஐயும் ஒன்றிணைத்த விதத்தில் நாம் நோக்குகிற பொழுது A சித்தியை பெற்றவர்கள் அதிவிசேட சித்தி, A சித்தியை பெற்றவர்கள்
சுமார் 71 பேர் இருந்திருக்கிறார்கள். நான் முதல் குறிப்பிட்ட அந்த 9878 மொத்த மாணவர்களிலே அது கிட்டத்தட்ட தோற்றிய மாணவர்கள் சுமார் 7.7 வீதமாக இருக்கிறது. அதே போன்று மிக திறமை சித்தி பி சித்தியை பெற்றவர்கள் 6.4 வீதத்தினர். அதே போன்று சி சித்தியை பெற்றவர்கள் 39 வீதத்தினர். அதே போன்று சாதாரண சித்தியை பெற்றவர்கள் சுமார் 37 வீதத்தினர். மொத்தமாக சித்தி எய்தியவர்களை நோக்குகிற பொழுது அது சுமார் 83 வீதமான மாணவர்கள் இந்த பாடத்துக்கு தோற்றி சித்தி எய்தியிருக்கிறார்கள். சித்தி எய்தியவர்கள் 83 வீதம் என்று நாம் சொல்லுகிற பொழுதோ அதனுடைய மறுபக்கத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தோற்றியவர்களிலே சுமார் 17 மாணவர்கள் 100க்கு 17 மாணவர்கள் சித்தி எய்த தவறியிருக்கிறார்கள். இவர்கள் சித்தி எய்த தவறிய விதம் தொடர்பாக வினாப்பத்திரம் 1, வினாப்பத்திரம் 2 ஆகியவற்றிலே இவர்களுடைய சாதனை மட்டம் அல்லது அடைவு மட்டம் எவ்வாறு இருந்தது என்று நாம் சற்றே நோக்கலாம். இதிலே இந்த காட்சித்திரையிலே தெரிகின்ற இந்த வரைவு வினாப்பத்திரம் 1ற்காக இந்த மாணவர்கள் எவ்வாறு விடையளித்திருந்தார்கள், வெற்றிகரமாக விடையளித்திருந்தார்கள் என்பதனை காட்டுகின்ற வினாக்களுடைய இலகு தன்மையை காட்டுகின்ற வரைபடமாக இது இருக்கிறது. இந்த வரைவிலே குறிப்பிடப்பட்ட வினாக்களிலே விசேடமாக 19, 23, 33, 36, 46 ஆகிய வினாக்களை நாம் எடுத்து நோக்குகிற பொழுதோ இந்த வினாக்களுக்கு சுமார் 20 வீதத்தை விட குறைவான மாணவர்கள் தான் சரியான விடையை அளித்திருக்கிறார்கள். அதிலும் விசேடமாக 23வது வினாவை பொறுத்தளவிலே 11 வீதமான மாணவர்கள் தான் சரியான துலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். நான் இந்த பேராசிரியர்களே இந்த மாணவர்கள் விடையளிக்கிற பொழுது குறிப்பிட்ட சில வினாக்கள் அல்லது குறிப்பிட்ட சில பகுதிகளிலே வருகின்ற வினாக்களுக்கு மிக குறைந்த மட்டத்திலான சரியான துலங்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது பற்றி எங்களுடைய மாணவ மாணவியருக்கு சற்றே நீங்கள் விளக்கமளித்தால் எதிர்வருகின்ற காலங்களிலே பரீட்சைகளுக்கு தோற்ற இருக்கின்ற நமது மாணவ மாணவிகள் அந்த குறைபாடுகளை தவிர்த்து வெற்றிகரமாக விடையளிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றிகள் திரு விஸ்வநாதன் அவர்களே. நான் நினைக்கின்றேன் இந்த பல் தேர்வு வினாக்கள் சம்பந்தமாக இந்த உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தை பாடசாலையில் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் திருமதி BS ஷஹீகா பர்வீன் அவர்கள் இதை பற்றி விளக்குவதற்கு மிகவும் பொருத்தமானவர்களாக இருப்பேன் என நினைக்கின்றேன். அதனால் நான் திருமதி ஷஹீகா பர்வீன் அவர்களுக்கு சில போன வருடத்தில் பிந்திய வருடத்தில் 2019ஆம் வருடத்தின் வினாத்தாளிலிருந்து சில கேள்விகளை எடுத்து அதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 50வது வினாவை நாம் உற்று நோக்குகையில் மாணவர்களை அண்மையில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த இளம் முகாமைத்துவ பட்டதாரி ஒருவர் ஏற்றுமதிக்கென வர்த்தக நாற்றுமேடையை நிறுவ உத்தேசித்துள்ளார். இதன்படி ஸ்வொட் பகுப்பாய்வுக்கு அமைய ஸ்வொட் பகுப்பாய்வு அதாவது பலம், பலவீனம், சந்தர்ப்பங்கள், சவால்கள். இந்த பகுப்பாய்வுக்கு அமைய முதலாவது கூற்றை நோக்கையில் அவரது இளம் வயது, முகாமைத்துவ பட்டம் ஆகியவற்றை முறையே பலம், வாய்ப்பு என கருதலாம். இந்த விடையை நோக்கையில் வயதை நாம் ஒரு பலமாக கருத முடியாது. எனவே முதலாம் விடையை நாம் பிழையான விடையாக கருத முடியும். இரண்டாவது, அவரது இளம் வயது, முகாமைத்துவ திறனின்மை ஆகியவற்றை முறையே பலம், பலவீனம் என கருதலாம். இளம் வயது, ஏற்கனவே நான் கூறியது போன்று வயதை நாம் ஒரு பலமாக கருத முடியாது இந்த இடத்தில். அத்துடன் இவர் ஒரு முகாமைத்துவ பட்டதாரி என்று வினாவிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே முகாமைத்துவ திறனின்மை என்ற காரணம் இந்த இடத்தில் பொருத்தமற்றதாக உள்ளது. அதன் காரணமாக இந்த விடையும் பிழையான விடையாக கருதப்படும். மூன்றாவது விடை, அவரது பட்டம், விவசாய முயற்சியாண்மை பற்றிய அனுபவமின்மை ஆகியவற்றை முறையே பலம், பலவீனம் என கருதலாம். அவரது பட்டம் கட்டாயமாக இந்த இடத்தில் ஒரு பலமாக கருதப்படுவதோடு விவசாய முயற்சி இந்த இடத்தில் அவர் வர்த்தக நாற்றுமேடையை நிறுவ உள்ளார். எனவே எந்த ஒரு முயற்சியாண்மை உற்பத்திக்கும் முயற்சியாண்மை திறன் கட்டாயம் அவசியமானது. ஆகவே விவசாய முயற்சியாண்மை பற்றிய அனுபவமின்மை என்பது ஒரு பலவீனமாக இந்த இடத்தில் கருதப்படும். எனவே இந்த விடை எமக்கு சரியான விடையாக தெரிவு செய்து கொள்ள முடியும். நன்றிகள் திருமதி ஷஹீகா பர்வீன் அவர்களே. நீங்கள் மாணவ மாணவிகளே, நீங்கள் இந்த 50வது வினாவை எடுத்து நோக்கும் போது உங்களுக்கு ஒரு விடயம் விளங்கும். இதில் கூடுதலாக வாசிக்க வேண்டிய ஒரு வினா பத்திரத்தில்
நீங்கள் முதலாவது கேள்வியிலிருந்து 50வது கேள்வி வரை போகும்போது உங்களுக்கு விளங்கும் கூடுதலாக வாசிக்க வேண்டிய வினாக்களை நாங்கள் பின்பகுதியில் வைத்திருக்கின்றோம். அது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இது போன்ற வினாக்களை நீங்கள் அணுகும் போது உங்களுக்கு அழகாக இதில் உள்ள பிழையான விடைகளை முதலில் உங்களுக்கு ஓரம் அதை தள்ளிவிடலாம். நீங்கள் அதை சரியாக புரிந்து தர்க்க ரீதியாக அணுகி அதை வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் இலகுவாகவே அந்த பிழையான விடைகளை ஒதுக்கிவிடலாம். அதனூடாக உங்களுக்கு சரியான விடையை தெரிவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த பல்தேர்வு வினாக்கள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால், நீங்கள் மனனம் செய்த உங்களுடைய தியரட்டிக்கல் பேக்ரவுண்ட் அதை நாங்கள் இதுவூடாக முழுமையாக சோதிப்பதில்லை. உங்களுடைய ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போன்ற விடயங்களை கூட நாங்கள் இதில் இந்த வினாக்களில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுகின்றோம். அதனால் நீங்கள் மனனம் செய்வதை விட்டுவிட்டு உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ள விடயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள், செய்முறை விடயங்களை நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த தேவையான தேர்ச்சிகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தர்க்க ரீதியாக அந்த பிழையான விடைகளை மிகவும் இலகுவாக உங்களுக்கு ஒதுக்கிவிட்டு சரியான விடையை நோக்கி போகலாம். அடுத்து நாங்கள் இரண்டாவது பகுதிக்கு போனோம் என்றால், அதில் இரண்டாவது வினாத்தாளில் இரண்டு பகுதிகள் உள்ளது. அதில் பகுதி A அமைப்பு கட்டுரை பகுதி, அடுத்தது பகுதி B கட்டுரை பகுதி. இந்த அமைப்பு கட்டுரை பகுதியில் 4 வினாக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த 4 வினாக்களுக்கும் மாணவ மாணவிகளே நீங்கள் கட்டாயம் பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த வினாக்களில் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு டிரெக்ட் ஆன்சர். இப்போ முதலாவது வினாத்தாளில் நாங்கள் 5 சாய்ஸ்களை கொடுத்து உங்களுக்கிடம் நாங்கள் கேட்கின்றோம், ஒரு சாய்ஸை நீங்கள் சரியான விடையாக தாருங்கள் என்று. அதில் இன்னொரு முக்கியமான விடயம் சொல்ல முடியா போன ஒரு விடயம் ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற மாணவ மாணவிகளே. இந்த முதலாவது வினாத்தாளில் 5 நாங்கள் விடைகளை கொடுத்திருக்கும் போது நீங்கள் சிலர் நினைக்கலாம், இதில் சில கேள்விகளுக்கு 2 விடைகள் சரியான விடைகளாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இப்படித்தான், சில நேரங்களில் அப்படி 2 விடைகள் சரியான விடைகளாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இதில் அறிவுறுத்தல்கள் என்று கொடுத்திருக்கும் பகுதியை நீங்கள் அவதானமாக வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும், மிக பொருத்தமான விடையை தெரிந்தெடுத்து என்று சொல்லப்படுகின்றது. அதன் அர்த்தம், நீங்கள் 2 வினாக்கள் 2 விடைகள் சரியாக இருந்தாலும் அதில் சரியான விடை மிக பொருத்தமான விடைதான் என்பதை நான் மிகவும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் நீங்கள் மிகவும் பொருத்தமான விடையை மாத்திரம் தேர்ந்தெடுத்து உங்களுடைய பதிலை கொடுக்க வேண்டும். பேராசிரியர் அவர்களே, நாம் இந்த 2வது வினாபத்திரத்துக்காக மாணவர்கள் எவ்வாறு துலங்கல்களை காட்டியிருக்கிறார்கள், வினாக்களை எவ்வாறு தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் ஒரு நோக்கின் பின்னர் 2வது வினாபத்திரம் சம்பந்தமாக அதற்கு எவ்வாறு வெற்றிகரமாக விடையளிக்கலாம் என்பது சம்பந்தமாக கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். இந்த காட்சித்திரையிலே தோன்றுகின்ற 2 வரைவுகளிலே இடதுபுறமாக இருக்கின்ற வரைவு மாணவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற வினாக்களுடைய தன்மை சம்பந்தமாக விவரிக்கிறது. அதிலே முதலில் நாம் குறிப்பிட்டது போன்று வினாபத்திரம் 2இன் பகுதி Aயிலிருந்து முதல் 4 வினாக்கள் கட்டாய வினாக்கள். அவை 4க்கும் மாணவர்கள் கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். இதிலே கிட்டத்தட்ட இந்த வரைவின்படி நோக்குகிற பொழுது முதல் 4 வினாக்களும்
கிட்டத்தட்ட 95, 96, 97 வீதமான மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த வினாக்களை பொறுத்தளவிலும் கூட ஒரு சில மாணவர்கள் அந்த வினாவை தெரிவு செய்யாது விட்டிருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதே போன்று பகுதி பியை பொறுத்தளவிலே 5ஆம் வினாவிலே தொடங்கி 10 வரையான 6 வினாக்களில் இருந்து 4 வினாக்களை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். இது தொடர்பான அதிகமான வினாக்கள் பேராசிரியர்களே உங்களிடத்திலாம் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இதில் இந்த தெரிவு வினாக்களை பொறுத்தளவில் 8, 9, 10 ஆகிய வினாக்களினுடைய தெரிவு மிக குறைவாக இருக்கிறது. அதிலும் விசேடமாக 9வது வினாவை தெரிவு செய்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 20 வீதத்தையும் விட குறைவாக இருக்கிறது. இந்த 3 வினாக்கள் எந்தெந்த பகுதிகளே ஏதேனும் பகுதிகள் விசேடமான பகுதிகளில் அமைந்தனவா, அல்லது இறுதி கால பகுதியிலே கற்பிக்கப்பட வேண்டியதான பகுதிகளா, அல்லது வேறு ஏதேனும் விசேட காரணங்கள் இதிலே செல்வாக்கு செலுத்தினவா என்பதை பற்றியும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது தெரிவியுங்கள். அதே போன்று வலது பக்கத்தில் இருக்கின்ற இந்த வரைவு மாணவர்கள் தெரிவு செய்த ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வாறு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதனை ஒவ்வொரு சலாகையும் அதிலே குறித்து காட்டுகிறது. வினா 1லிருந்து 10 வரையான வினாக்களுக்கு மாணவர்கள் எவ்வாறு புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் என்பது தொடர்பாக இந்த வரைவு விளக்குகிறது. அதிலும் நாம் நோக்க வேண்டிய விசேடமான விடயம் என்னவென்றால், புள்ளிகளை பொறுத்தளவிலே இந்த பகுதிகளுக்கு புள்ளிகள் பி பகுதியை பொறுத்தளவிலே 5ஆம், 6ஆம், 7ஆம், 8ஆம், 9ஆம், 10ஆம் வினாக்களுக்கு 100 புள்ளிகளுக்கு புள்ளி வழங்கப்படுகிறது. அப்படி நோக்குகிற பொழுது கிட்டத்தட்ட 50 வீதமான புள்ளிகளை விட குறைவான புள்ளிகளை பெற்றவர்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அதிகளவான மாணவர்கள் 50 வீதத்துக்கு கூடிய புள்ளிகளை, வினாவுக்கு ஒதுக்கப்பட்ட புள்ளிகளிலே அரைவாசியை விட கூடுதலாக பெற்ற மாணவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அதிலும் அதிகபட்சமாக 100 புள்ளி என்று நாம் கருதுகிற பொழுது 75 புள்ளிக்கு மேலதிகமாக புள்ளிகளை பெற்றவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். அது ஒன்று. அதே போன்று இந்த வினாக்களுக்காக பகுதி அடிப்படையிலே இவர்கள் எவ்வாறு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது பற்றி நாம் பார்க்கிற பொழுதோ, இப்பொழுது காட்சித் திரையிலே தோன்றுகின்ற இந்த வரைவு 1ஆம், 2ஆம் வினாக்களுடைய உபபகுதிகளுக்காக மாணவர்கள் எவ்வாறு வெற்றிகரமாக விடையளித்திருக்கிறார்கள், புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது பற்றியதாக காட்டுகிறது. பெரும்பாலும் இதிலும் 50 வீதத்துக்கு குறைவான புள்ளிகளையே ஒவ்வொரு பகுதிக்கும் கூட மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். விசேடமாக சில பகுதிகளை நோக்குகிற பொழுது 20 வீதத்தையும் விட குறைவான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த வினா தொகுதியை பார்த்தால் 3லிருந்து 10 வரையான வினாக்களை பார்க்கிற பொழுதும் அதே நிலைமை தொடர்கிறது. இதில் 1ஆம், 2ஆம் வினாக்களை விட இந்த வினாக்களில் பெரும்பாலான பகுதிகளுக்கு 40 வீதத்திலும் குறைவான புள்ளிகளைத்தான் இந்த மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதிலும் ஒரு சில வினா பகுதிகளுக்கு 20 வீதத்திலும் குறைவான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். பேராசிரியர்களே, இவ்வாறு மாணவர்கள் குறிப்பிட்ட சில பகுதிகளிலே அல்லது குறிப்பிட்ட சில வினாக்களிலே மிக குறைவான புள்ளிகளை பெறுவதற்கு ஏதுவான காரணங்கள் என்ன? அந்த காரணங்களை தவிர்த்து கொள்வதன் மூலமாக எதிர்வருகின்ற காலப்பகுதிகளிலே பரீட்சைகளை எதிர்நோக்குகின்ற மாணவர்கள் என்னென்ன வகையான விடயங்களை கைக்கொள்வதன் மூலமாக வெற்றிகரமாக விடையளிக்க முடியும்? ஒரு வினாவுக்காக நீங்கள் முதல் குறிப்பிட்டது போன்று வினாவை தெரிவு செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை பற்றி சொன்னீர்கள். இனி இந்த விடையளிக்கிற பொழுது மிக முக்கியமாக என்ன விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும், கற்கிற பொழுது எவ்வாறு இவர்கள் கற்க வேண்டும்? முதலில் ஆரம்பத்திலே நாம் சொன்னோம், இது ஒரு பிரயோக ரீதியான செய்முறை தொடர்பான பாடம் என்று சொல்லிவிட்டோம். தாம் கற்ற விடயங்களை பாட விடயங்களை பிரயோக ரீதியாக கைக்கொண்டு அல்லது பயன்படுத்தி எவ்வாறு வெற்றிகரமாக அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே மாணவர்கள் வெற்றிகரமாக விடையளிக்க முடியும் என்பது பற்றி பேராசிரியர்களை நீங்கள் சற்று வழிகாட்டல்களை வழங்கினால் எதிர்வருகின்ற பரீட்சைகளை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றிகள் திரு விஸ்வநாதன் அவர்களே. நீங்கள் குறிப்பிட்ட விடயம் ஒரு மிகவும் முக்கியமான விடயம். மாணவ மாணவிகள் ஏன் சில வினாக்களுக்கு மிகவும் குறைவாக அவர்களின் புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் என்பதை நாங்கள் அணுகும் போது அதற்கு ஒரு முக்கியமான காரணம், முதலாவது விடயம், இந்த மாணவ மாணவிகள் இந்த கேள்விகளை சரியாக வாசித்து அதை புரிந்து கொள்வதில்லாதது தான் முக்கியமான ஒரு காரணம். இந்த வினாக்களில் நானும் திரு விஸ்வநாதன் அவர்களும் குறிப்பிட்டது போல் வினாக்களில் ஒரு சில வேர்ட்ஸை போல் பண்ணி வைத்திருப்பார்கள், அப்படி இல்லை அண்டர்லைன் பண்ணி வைத்திருப்பார்கள். அப்படி கீவேர்ட்ஸ் என்று சில வேர்ட்ஸ் இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சரியாக அந்த கேள்வியை விளங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு அதோட பதிலை ஆன்சரை சரியாக உங்களுக்கு குறிப்பிட்டு கொள்ளலாம். அடுத்த விடயம்,
அமைப்பு கட்டுரை கேள்விகளை நாங்கள் நோக்கும்போது இதில் நாங்கள் ஒரு டிரெக்ட் ஆன்சரைத்தான் எதிர்பார்க்கின்றோம். இந்த ஆன்சரில் நாங்கள் மனனம் செய்த விடயங்களை சில நேரங்களில் நாங்கள் கேட்கின்றோம், ஆனால் அது மிகவும் குறைவான இடங்களில் தான் மனனம் செய்த விடயங்களை உங்களுக்கு அதில் பதிலாக கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றேன். இதில் நாங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ், உங்களுடைய செயல்திறன் சம்பந்தப்பட்ட விடயங்கள், உங்களுடைய பகுத்தறிவூடாக வரக்கூடிய சில விடயங்கள், அத்துடன் நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் கிளாஸ்களில் செய்யக்கூடிய சில விடயங்கள் சார்பான விடயங்கள், அடுத்தது உங்களுடைய நீங்கள் தியரியில் படித்த விடயங்களை எப்படி அதை உங்களுடைய நாளுக்கு நாள் உள்ள விடயங்களில் நீங்கள் அதை எப்படி அந்த நாலேஜை நீங்கள் அந்த அறிவை நீங்கள் எப்படி பாவிக்க போகின்றீர்கள் என்ற விடயங்களை தான் நாங்கள் இதில் கேள்விகளாக பெரும்பாலும் கேட்கின்றோம். அடுத்த இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த அமைப்பு கட்டுரை வினாக்களில் நாங்கள் சில இடங்களில் கேட்கின்றோம் 2 விடயங்களை குறிப்பிடுக என்று கேட்கிற விடத்தில் மாணவ மாணவிகள் 2ஐ விட கூடுதலான விடைகளில் அதில் எழுதுகின்றார்கள். அவர்கள், நான் நினைக்கின்றேன், அந்த சந்தேகம் என்ற காரணத்தினால் அவர்கள் எழுதுகின்றார்கள், 2ஐ விட கூடுதலாக எழுதுகின்றார்கள். 2ஐ விட கூடுதலாக எழுதும் பட்சத்தில் இதை திருத்தக்கூடிய ஆசிரியர் அப்படி இல்லை ஆசிரியை அதிலிருந்து உங்களுடைய சரியான பதிலை செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள். ஆனால் அது அப்படி நடக்காது. ஏனென்றால் நீங்கள் ஒன்றுக்கு முரணான இன்னொரு பதிலை அதில் குறிப்பிட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் நீங்கள் இந்த கேள்வியை விளங்க இல்லை, அப்படி இல்லை நீங்கள் இந்த தியரியை, இந்த விடயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியமான காரணம். அந்த பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு தேவையான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், உங்களுடைய வினாத்தாள் நீங்கள் 2வது பகுதியை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இதில் பகுதி ஏயில் 4 வினாக்களும் பகுதி பியில் 4 வினாக்களுக்கும் உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இதாக இருக்கின்றது. அப்போது நீங்கள் இதுக்கு தேவையான இந்த காலத்தை சரியாக நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். 3 மணி நேரத்தில் நீங்கள் இந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் உங்களுடைய பதில்களை விடைகளை எழுத வேண்டும். அதனால் நீங்கள் உங்களுடைய அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பிரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு மிகவும் தேர்ச்சியான கூடுதலான உங்களுக்கு எழுதக்கூடிய வினாவுக்கு நீங்கள் கூடுதலான விடைகளை எழுதி அடுத்த விடைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் குறைவடையும். கூடுதலாக நீங்கள் எழுதின கேள்விக்கு நாங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய புள்ளிகளைத்தான் கொடுக்க முடியுமே தவிர அதை விட கூட கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் அந்த கேள்விக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் என்பதை வைத்து அதை நீங்கள் அது மூலமாக உங்களுடைய டைமை சரியாக நீங்கள் முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், சில மாணவ மாணவிகள் சில பகுதிகளை விட்டுவிட்டு தான் அதை படிக்காமல் தான் அவர்களுடைய எக்ஸாமுக்கு போகின்றார்கள். அதை நீங்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதாகத்தான் உங்களுடைய வினாத்தாள் அமையும். அதனால் நீங்கள் எல்லா பகுதிகளையும் நீங்கள் படித்துவிட்டுத்தான் உங்களுடைய எக்ஸாமுக்கு போவதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் நான் நினைக்கின்றேன் 2வது பகுதியில் அமைப்பு கட்டுரை கட்டுரை வினாக்களில் ஒரு வினாவை எடுத்து நாங்கள் கொஞ்சம் ஒரு கலந்துரையாடல் செய்தால் நல்லவென்று நினைக்கின்றேன். நான் திருமதி ஷஹிகா பர்வீன் அவர்களுக்கு 2வது
பகுதி ஏ அமைப்பு கட்டுரை கேள்வி ஒன்றை எடுத்து விளக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். நாம் இப்போது அமைப்பு கட்டுரை வினா இலக்கம் 2வது வினாவில் டி பகுதியை இப்போது நாம் பார்ப்போம். தனது பழைய டிராக்டரின் புகை வெளியேற்ற குழாய் ஊடாக கரும்புகை வெளியேறுவதை விவசாயி ஒருவர் அவதானித்தார். அவர் தனது என்ஜினை பரீட்சித்த போது என்ஜின் தலையிலோ இணைப்பிருக்கியிலோ அதாவது கேஸ்கட்டிலோ வழி வடிகட்டி அதாவது ஏர் ஃபில்டரிலோ எந்த விதமான குறைபாடும் அவதானிக்கப்படவில்லை. முதலாவது வினா, இவ்வாறு கரும்புகை ஏற்பட காரணம் யாதாக இருக்கலாம்? இந்த வினாவிலே அவர் குறிப்பிட்டுள்ளார் என்ஜின் ஹெட் அதாவது என்ஜின் தலையில் அல்லது கேஸ்கட்டில் ஏர் ஃபில்டர் எந்த விதமான ஒரு குறைபாடும் அவதானிக்கப்படவில்லை என்பது. ஆனால் வினாவில் ஒரு குறிப்பை அவர் குறிப்பிட்டுள்ளார், தனது பழைய டிராக்டர். ஆகவே அதற்கு விடையாக எம்மால் குறிப்பிட முடியும், கட்டாயமாக என்ஜின் தலை தேய்வடைந்து இருக்கலாம் அல்லது என்ஜின் பிஸ்டன் ரிங்ஸ் அதாவது முசல வளையங்கள் தேய்வடைந்து இருக்கலாம். இது அந்த முதலாம் பாகத்திற்கான விடையாக எம்மால் குறிப்பிட முடியும். இரண்டாவது வினா, பயிர்ச்செய்கை போக முடியும் வரை குறுகிய காலத்துக்கு இந்த நிலைமையை ஓரளவுக்கேனும் சீர் செய்வதற்கான உங்களது தீர்வு. நீண்ட கால சீர் செய்வது முடியாத காரியம், ஏனெனில் அவரது போக முடியும் வரை அவர் தொடர்ந்து பயிர்ச்செய்கையை மேற்கொள்வதற்கு அந்த டிராக்டரை பயன்படுத்த வேண்டி ஏற்படுவதன் காரணமாக தற்காலிக முடிவாக குறிப்பிட முடிவது என்னவென்றால் உயர் விஸ்கோசிட்டி உள்ள மசகெண்ணெய் பயன்பாடு. இதனை அக்குறிப்பிட்ட வினாவுக்கான விடையாக எம்மால் குறிப்பிட முடியும். அது ஏராளமான மாணவர்கள் இவ்வாறான வினாக்களில் அதிகளவான தவறுகளை விடுகின்றன. காரணம் என்னவெனில் இவ்வாறான வினாக்கள் தர்க்க ரீதியான வினாக்கள். மாணவர்கள் தியரியை படித்து நேரடி விடை எழுதுவதை பார்க்கிலும் இவ்வாறான வினாக்களுக்கு விடை எழுதும் போது மாணவர்கள் தர்க்க ரீதியாக விடையளிக்க தவறுகின்றனர். அதன் காரணமாக மாணவர்கள் வீணாக தனது புள்ளிகளை இழக்க வேண்டி ஏற்படுவது ஒரு கவலைக்குரிய விடயமாகும். ஆகவே மாணவர்களே, நீங்கள் இவ்வாறான விடயங்களை சிறந்த முறையில் யோசித்து தர்க்க ரீதியான விடயங்களை சிறந்த முறையில் பதிலளிப்பதன் மூலம் உயர் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அத்துடன் கட்டுரை வினாக்கள் சம்பந்தமாக நாங்கள் இதற்கு முதல் சில விடயங்களை குறிப்பிட்டோம். மாணவ மாணவிகளே, நீங்கள் இந்த கட்டுரை வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது உங்களுடைய வினாக்களை நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஊடாக நீங்கள் அதை உங்களுடைய வினாக்களை கொடுத்தால் நல்லமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். நீங்கள் அதை ஒரு கட்டுரையாக எழுதிட்டு போகாமல், அது கட்டுரை என்று இருந்தாலும் கூட கட்டுரையாக எழுதாமல் நீங்கள் அதை ஒரு பாயிண்ட் ஃபார்மில் முக்கியமான பாயிண்ட்களை நீங்கள் அதில் எடுத்து நீங்கள் அதை ஒரு ஃப்ளோ ஊடாக முதலாவது எந்த விடயத்தை சொல்ல வேண்டும், அதை எப்படி அதை விளக்க வேண்டும், அதை எப்படி முடிக்க வேண்டும் என்ற வகையில் நீங்கள் பாயிண்ட் ஃபார்மாக நீங்கள் அதை அந்த வினாவை நீங்கள் அணுகி விடைகளை நீங்கள் எழுதுவீர்களாயின் உங்களுடைய நேரத்தை முகாமைத்துவப்படுத்தி கொண்டு உங்களுக்கு சரியான விடயங்களை அந்த வினாவுக்காக கொடுக்கலாம் என்று நாங்கள் கருதுகின்றோம். அது மூலமாக உங்களுக்கு நீங்கள் தேவையற்ற விடயங்களை எழுதாமலும் இருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் மாணவ மாணவிகளே, நாங்கள் ஒரு மிகவும் விரிவான ஒரு கலந்துரையாடலை நடத்தினோம். எங்களுடைய உயர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் வினாத்தாள் கட்டமைப்பை பற்றி நான் நினைக்கின்றேன் இந்த கலந்துரையாடல் மாணவ மாணவிகளுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பேராசிரியர் அவர்களே, இடையிலே குறுக்கீடு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும். இதிலே கட்டுரை வினாக்களுக்கு விடையளிப்பது சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். கட்டுரை வினாக்கள் 5லிருந்து 10 வரையான வினாக்களை நாம் நோக்குகிற பொழுது அதற்கு வெற்றிகரமாக புள்ளிகளை பெற்ற மாணவர்களை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதிக்குமாக மாணவர்கள் 30% விட குறைவான புள்ளிகளை தான் பெற்றிருக்கிறார்கள்.
5 முதல் 10 வரையான வினாக்களிலே 3 பகுதிகளாக 18 பகுதிகள் இருந்தாலும் கூட அதிலே 2 பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளுக்கும் மாணவர்கள் 30 வீதத்தை விட குறைவான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். இதிலே நாம் மாணவர்கள் சொல்லுகின்ற அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு வழிகாட்டலாக மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதத்திலே என்ன வகையான ஆலோசனைகளை நீங்கள் சொல்லலாம் என்பது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களில் சேர்த்துக் கொள்ளுங்களே. மாணவிகளே, திரு விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல் நான் நினைக்கின்றேன் இந்த பாடத்தை உயர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தை கற்பிக்கும் டீச்சர்ஸ் இந்த விடயத்தில் கொஞ்சம் கூடுதலாக இந்த 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 ஒரு வினாவுக்கு எப்படி விடைகளை எழுதலாம் என்பதை நான் நினைக்கின்றேன் சொல்லி அதை விளங்கி கொடுப்பார்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த விடயத்தில் மாணவிகளுக்கு உங்களுடைய ஆசிரியர்களை அணுகி அதற்கு தேவையான உபதேசங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய நேரம் முடிவடைவதற்கு இருப்பதால் நான் இந்த கலந்துரையாடலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கின்றதால் நான் எங்களுடன் வீட்டிலிருந்து இந்த கலந்துரையாடலை கேட்டு அது சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொண்ட எங்களுடைய மாணவிகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பேராசிரியர் காமினி சேனாநாயக்க அவர்களுக்கும் அவர்கள் ரூண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் அவர்கள், அதே நேரம் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கும் உதவி பரீட்சைகள் ஆணையாளர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும், ஆசிரியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு வந்திருக்கும் திருமதி ஷாஹிகா ஃபர்வின் ஹெமாதகம அல் அசர் வித்தியாலயத்தின் ஆசிரியை அவர்களுக்கும் நான் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த கலந்துரையாடலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய அதற்கு தேவையான விடயங்களை கல்வி அமைச்சால் உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதை உங்களுக்கு www.ni.lk என்ற இணையதளத்துக்கு போய் இந்த கலந்துரையாடலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் செவிமடுக்கலாம். அதனூடாக நாங்கள் நினைக்கின்றோம் மாணவிகளை நீங்கள் இன்னும் பிரயோசனம் அடைவீர்கள் என்று கருதி அத்துடன் எதிர்வரும் காபோத உயர்தர பரீட்சையில் உங்களுக்கு நல்ல பெறுபேறுகள் கிடைக்க வேண்டும் என்று மனமார்ந்த பிரார்த்தனையை நாங்கள் வைத்து இந்த கலந்துரையாடல்களை முடித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.